Fourth subdivision, find the difference between 8/9 and 2/7. First given எழுத போகிறோம். சொல்யூஷன் given 8/9 and 2/7. கொஷினில் வந்து டிஃபரன்ஸ் பெட்வீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் பெட்வீன்னா பெரிய ஃப்ராக்ஷன்லேருந்து சின்ன ஃப்ராக்ஷனை என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் வேறு வேறு இருக்கிறதுனால இல்லை எது பெரிய ஃப்ராக்ஷன் எது சின்ன ஃப்ராக்ஷன்ன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 9க்கும் 7க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே எனது 9ம் 7ம் சேம் டேபிளில் வராது. ஸோ அப்போ அதோட மல்டிப்ளிகேஷன் தான் எல்சிஎம். ஸோ 9 7s are 63. இப்போ கொடுத்துருக்க டினாமினேட்டரை எல்சிஎம்க்கு சேஞ்ச் பண்ணால் ரெண்டு டினாமினேட்டர் சேம் ஆயிரும். நம்ம எது பெரிய ஃப்ராக்ஷன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8/9 ஈக்குவல் டு, ஸோ 9ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் 63 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 7. ஸோ அதே நம்பரால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 8 7s are 56, 9 7s are 63. நெக்ஸ்ட்டு 2/7. 7ஐ எல்சிஎம் 63க்கு நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ 7ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 63 வருதுன்னு பார்க்கணும். 7 9s are, ஸோ மேலேயும் கீழே என்ன பண்ணணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பர் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 9s are 63, 2 9s are 18. இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன்லையும் டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. 18/63, 56/63. அப்போ பெரிய ஃப்ராக்ஷன் 56/63. ஸோ அப்போ 56/63லேருந்து 18/63 சப்ட்ராக்ட் பண்ணணும். 56ல் 18 போச்சுன்னா 38. ஸோ டிவைடட் பை 63. இப்போ ஆன்சர் 38/63.